தாவேக்கா கண்டிப்பா ஓட்ட பிரிக்கும். இதுல எந்த களத்துல யார் முன்னணியில இருக்காங்க களத்துல? 200 தொகுதின்னு சொல்லியிருந்தாங்களா, இப்போ சொல்கிறாங்களா? ஒரு எழுச்சியோட பொதுமக்களுடைய இது பார்த்தீங்கன்னா கூடுதலாக வருதுன்றது தான் ரிப்போர்ட். எடப்பாடி பழனிசாமி பொதுமக்கள் எங்கே எதை நோக்கி நகர்றாங்கன்றது ஒன்று இருக்குல்ல. இப்போ விஜய்க்கு வர்றாங்க ஒரு கூட்டம், அப்போ அந்த மாதிரி அவர் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக பார்ட்டியை கொண்டு போகல. 30,000 வாக்குகளை திமுக இழக்குதுன்னா திமுக எத்தனாவது இடத்துக்கு போயிடும்? 2 இல்லை 3வது இடத்துக்கு போயிடும். இவர்கள் என்ன நம்புறாங்கன்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அதிமுகவுக்கு விழுற வாக்குகள் விஜய்க்கு விழும் அப்படின்னு நம்புறாங்க. ஏடிஎம்கே உலாத வாக்குகள் முஸ்லீம் சிறுபான்மை மக்கள் அவங்க விஜய்க்கு பெரும்பாலும் நகர்வாங்க. புது வாக்காளர்கள் விஜய்க்கு நகர்வாங்க. அப்போ ஒரு பெரும் பகுதியை யார் திமுகலேருந்து பிரிக்கிறா? விஜய் உடைக்கிறார். ஏன்னா ஒரு சில சர்வேல திமுகவுக்கான ஒரு முன்னிலை இப்போ லேட்டஸ்ட்டு. ஏன்னா ஜெயிக்கிற கட்சி ஓட்டு போடணும்னு நினைக்கிறான்ல, அவன் மனசை மாற்றுறதுக்கான ஏற்பாடு 2016 தான் நடந்துச்சு. பெரும்பாலான ஊடகங்கள் அவங்கள்ட்ட தான் இருக்குது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் பாருங்கள். அதனால் நீங்கள் அந்த ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகிறதுல யார் பாதிப்பு இல்லாமல் இருக்காங்களோ அவங்க அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தடவை கொங்கையும் டார்கெட் பண்ணது திமுக. கொங்கு மண்டலத்தின் தளபதினு யாரை சொன்னார்? அவர் தொகுதியில் நிற்க முடியுது அவரால்? அவர் அங்கே போய் ஒரு வெற்றியை கொடுப்பாருன்றதுக்காக இதெல்லாம் உருட்டு. அங்கே நின்னா தோற்றுருவார், கரூரில் நின்னா தோற்றுருவார். அதுக்காக வசதியாக அவர் இடம் மாறுறாரு. தான் சொல்கிறேன், உருட்டுறதுக்கு திமுக காரங்கிட்ட தான் கற்றுக்கணும் எப்படி உருட்டுறதுன்றது. சென்னை கோட்டைன்னு சொன்னாங்கல்ல, அந்த கோட்டையிலே ஓட்ட விழும். பெரம்பூர் விஜய் தான், அதில் மாற்றம் இல்லை. ஒர்க்கே பண்ணலாங்க, அவங்க யாருமே காணும். இருந்தாலும் விஜய்க்கு தான்ன்றது ஃபேக்டர். அங்கே உதயநிதிக்கு போன தடவை கசாலிட்ட ஜெயிச்ச மாதிரிலாம் ரொம்ப எளிதான வெற்றியாக இருக்காது. மேக்ஸிமம் 50%க்கு மேலே ஏடிஎம்கே கெயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாவேக்கா வெறும் ஓட்டுகளை மட்டும் தான் பிரிக்குமா, இல்லை தொகுதிகள் அடிப்படையில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? 30,000 40,000 ஓட்டு வாங்கினா கூட தொகுதியில் ஜெயிக்க முடியாது. டோட்டலாக ஓவரால் பார்த்தா அது சீட்டாக கன்வெர்ட் ஆகாது. எங்கே கன்வெர்ட் ஆகும்னா விஜய் கன்வெர்ட் ஆகும். Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தேர்தல் காலத்தில் திமுக மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அதே மாதிரி பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும், போதைப் பொருள் அதிகமாயிடுச்சு, இது எல்லாமே திமுக மேலே இருக்கிற விமர்சனம். ஆனால் களம் எங்களுக்கு தான் சாதகமாக இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சாரத்தை முன் வச்சுட்டு இருக்காங்க. தாவேக்கா கண்டிப்பாக ஓட்ட பிரிக்கும். இதில் எந்த களத்தில் யார் முன்னணியில் இருக்காங்க களத்தில்? 200 தொகுதின்னு சொல்லியிருந்தாங்களா, இப்போ சொல்கிறாங்களா? பெரிய பெரிய ஊடகங்கள், நேஷ்னல் மீடியாஸு, மற்றவங்கெல்லாம் என்டிஏ ஒன்றும் இல்லை வராது சொன்னவங்களாம் இப்போ என்டிஏ வரும்ன்றத 3% 5% என்டிஏ மேலே இருக்குன்னு சொல்கிறாங்களா? நடக்குதா இல்லையா? எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா கட்சியுமே ஆட்களை கூட்டுவாங்க, அதை மீறி கூட்டம் வருதா? திமுகக்கும் அதே அளவு கூட்டம் வருது இல்லை சார்? திமுக எல்லா கட்சியும் கூட்டுவாங்கன்னு சொல்கிறேன்ல, அந்த கூட்டம் வருது. ஒரு எழுச்சியோட பொதுமக்களுடைய இது பார்த்திங்கன்னா கூடுதலாக வருதுன்றது தான் ரிப்போர்ட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு. அப்போது பொதுமக்கள் எங்கே எதை நோக்கி நகர்றாங்கன்றது ஒன்று இருக்குல்ல. இப்போ விஜய்க்கு வர்றாங்க ஒரு கூட்டம், எழுச்சியோடு வர்றாங்க, அதெல்லாம் விஜய்க்கு விடக்கூடிய வாக்குகள். அப்போ அந்த மாதிரி அவர் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக பார்ட்டியை கொண்டு போகல. அவருக்கு என்ன தான் ஆதரவு வந்தாலும் அந்த ஆதரவை கெயின் பண்ணுறதுக்கான வேலையை அவர் பண்ணல. அப்போ அவரை நோக்கி வர ஆதரவாளர்கள் அவர் வாக்களிப்பாங்க. அது பெரும்பாலும் இஸ்லாமியர்கள், சிறுபான்மை மக்கள், பட்டியலின மக்கள், விஜய் ரசிகர்கள், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2021 திமுக கூட்டணிக்கு வாக்களித்தவங்க. அப்போ ஒரு பெரும்பகுதி, ஒரு 18-20% அப்படியே விஜய்க்கு ஷிஃப்ட் ஆகுது. இதுதான் திமுகவுக்கு தோல்விக்கு காரணமாக அமைதுன்னு அவங்களே ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. மயிலாப்பூரில் ஒன்றுமே வேலை செய்யலை அந்த வேட்பாளர். போனீங்களா மயிலாப்பூர் தொகுதிக்கு? போகலையா? பெருசாக ஒன்றுலாம் வேலை செய்யலை, பொருளாளர் நிற்கிறாரு, தொகுதிக்கும் பரிச்சயமானவர் கிடையாது. ஆனால் அவர் 40,000 ஓட்டு வாங்குறாராம், போலீஸ் ரிப்போர்ட்டு. அந்த 40,000 எங்கேருந்து போகும்? 10,000 ஏடிஎம்கே வச்சுக்கிங்க, 30,000 டிஎம்கேலேருந்து போகும். 30,000 வாக்குகளை திமுக இழக்குதுன்னா திமுக எத்தனாவது இடத்துக்கு போயிடும்? 2 இல்லை 3வது இடத்துக்கு போயிடும். அப்போ அதை யார் கெயின் பண்ணுவா? ஏடிஎம்கே தானே கெயின் பண்ணோம். தமிழிசை அங்கே நிற்கிறாங்க, அவங்க கெயின் பண்ணுவாங்க. இதே தான் பெரும்பாலான தொகுதிகளில் நடக்குது. இவர்கள் என்ன நம்புகிறாங்கன்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அதிமுகவுக்கு விழுற வாக்குகள் விஜய்க்கு விழும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் திமுகவுக்கு எதிரான திமுகவுக்குரிய ஆதரவான வாக்குகள் இருக்குது. அதாவது
ஏடிஎம்கேக்கே உலாத வாக்குகள் முஸ்லீம் சிறுபான்மை மக்கள், கிறிஸ்டியன், முஸ்லீம் ஏடிஎம்கேக்கே போட மாட்டாங்க. ஏன் போட மாட்டாங்க? பிஜேபி இருக்குன்னு போட மாட்டாங்க. பட்டியலின மக்கள், அதாவது விசிகா, காங்கிரஸு, திமுகவில் இருக்கிற அந்த ஒரு 17% இங்கேயும் இருப்பாங்க. ஒரு 2-3%, 5% அது மாதிரி இருப்பாங்க. பெரும்பாலும் திமுகவுக்கு இருப்பாங்க, திமுக வாக்களிச்சிருப்பாங்க. அவங்க விஜய்க்கு பெரும்பாலும் நகருவாங்க. புது வாக்காளர்கள் விஜய்க்கு நகருவாங்க. அப்போ உங்களுக்கு இளைஞரணி, நீங்கள் இளைஞரணியாக வச்சுருந்தவங்க, திமுக ஓட்டு இருக்குல்ல, வீட்டில் இருக்க ஓட்டு போன தடவை போட்டிருப்பாங்க. அப்பா பசங்க எல்லாம் திமுக போடணுன்னு. இந்த தடவை அந்த பசங்க எல்லாம் நாங்கள் விஜய்க்கு போடுறோன்னு நகர்றாங்க. அந்த மாதிரி வாக்குகள், பெண்கள் வாக்குகள், ப்ளஸ்ஸு விஜய் ரசிகர்கள் ஒரு 5-6%. அவன் போன தடவை யாருக்கு போட்டிருப்பான்? விடியல் தர போகிறாரு, அப்போ அங்கே தான் போட்டிருப்பான். இப்போ அவன் எல்லாமே விஜய்க்கு தான் போடுவான். அப்போ ஒரு பெரும் பகுதியை யார் திமுகலேருந்து பிரிக்கிறா, உடைச்சிட்டு வரான்னா விஜய் உடைக்கிறாரு. அங்கே போராடலாம் பார்த்துருப்பீங்களா, விஜய்னு. அதுதான் இந்த ஓட்டுகள் தான். அப்போது எதிர்ப்பு ஓட்டுகள் விஜய் ஆட்சிக்கு வந்ததெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு ஒரு 10% யார் ஆட்சிக்கு வருவாங்க அவங்களுக்கு போடலான்னு நினைக்கும். அந்த 10% உடைய நம்பிக்கையை விஜய் பெறலை. விஜய் ஆட்சியை பிடிப்பாரான்னு யாரை கேட்டாலும் பிடிக்க மாட்டான்றது தான் சொல்லுவாங்க. விஜய் ஓட்டு விஜய் முதலமைச்சர் ஆவாரா, அது சொல்ல முடியாதுங்கிற மாதிரி தான் எல்லார் மத்தியிலுமே பத்திரிகைகள், சர்வேக்கள், ஏதாவது ஒரு சர்வே விஜய் 2வது இடம் இருக்கார், இல்லை 3 பேருமே ஈக்குவலாக இருக்குது, அந்த மாதிரிலாம் வரவே இல்லை பாருங்கள். திமுக 2வது இடம், ஏடிஎம்கே என்டிஏ முதல் இடம், விஜய் கீழே இருக்காருன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு சில சர்வேல திமுகவுக்கான ஒரு முன்னிலை இப்போ லேட்டஸ்ட்டு. ஏன்னா கடைசி நேரம் இது வந்து ஒரு நம்பிக்கை, இந்த நான் சொன்னேன்ல ஜெயிக்கிற கட்சி ஓட்டு போடணும்னு நினைக்கிறான்ல, அவன் மனசை மாற்றுறதுக்கான ஏற்பாடு 2016 தான் நடந்துச்சு. பெரிய அளவில் திமுக ஜெயிக்கணும் இவங்க பெரிய பத்திரிக்கை தினமலரும் நியூஸ் 7 அப்போ பெரிய டிவியாக இருந்தது வச்சு போட்டாங்க சர்வே. எல்லோரும் நம்பிட்டாங்க. ஜோக் என்னென்னா, இவங்க போட்ட கதையை இவங்களே நம்பிட்டாங்க. நம்பிட்டோன்னே கட்சிக்காரன் நம்பிட்டான். அப்புறம் விட்டமின் சி இறக்குறதுலாம் எங்கேயும் பெருசாக இறக்கலை. அவன் வேலை செய்யறதும் பெருசாக வேலை செய்யலை. இந்த முயல் ஆமை தெரியும்ல, முயல் எப்படியும் ஜெயிச்சிரும். எண்டு கோடுக்கு முன்னாடி போயிட்டு அது திமுரு தூங்குவோம். ஆமை எவ்வளோ நேரம் வரும், நம்ம தூங்கி எழுந்திரிச்சி நம்ம அதுக்குள்ளேயும் ஆமை மொல்லமாக ஊர்ந்து கிட்ட வரும், நம்ம எழுந்திரிச்சி கோட்டை கடந்துடலாம். அது வரைக்கும் கோட்டுக்கு முன்னாடியே ரெஸ்ட் எடுப்பார், அவர் தூங்கும். ஆனால் ஒரேடியாக தூங்கிடும். ஆமை மொல்லமாக நகர்ந்து வந்து கோட்டை கடந்து போயிடும். இவர் அப்புறமா எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஆமை ஜெயிச்சிட்ருக்கும். இதுதான் முயல் ஆமை கதைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டு, ஓவர் இதுன்ற மாதிரி ஒரு கருத்து இருந்தது. இப்போ இவர்களுக்கு ஒரு பயம் இருந்தது. அந்த டைமில் இந்த முயல் ஆமை கதை நடந்துச்சு. எப்போ 2016 நம்ம ஜெயிக்க தானே போகிறோம் அப்படின்னு ஸ்டாலின் உட்பட. ஆனால் ஆமைன்றது மெதுவாக மக்கள் நல கூட்டணி உருவாக்கி மெதுவாக ஜெயலலிதா காரியம் சாதிச்சாங்க. இப்போவும் ஆரம்பத்தில் இவர்கள் அந்த கதையில் தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ போக போக பார்த்தா பயம் இருக்குது. அந்த பயத்தை நீக்கணும். மக்கள் மத்தியில் நம்ம தான் இருக்கிறோன்னு ஒரு இதை உருவாக்கணும். ஏன்னா பெரும்பாலான ஊடகங்கள் அவங்கள்ட்ட தான் இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் பாருங்கள். பெரும்பாலான ஊரில் வந்து பத்திரிகையாளர் குடும்பத்தை சேர்ந்தவங்க, இன்னும் பத்திரிகையில் வேலை செய்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருக்காங்கல்ல, அவங்களாம் எப்படி போயிடுறாங்கன்னா இந்த முஸ்லீம்கள் கிறிஸ்டியன் மாதிரி தான் டிஎம்கேக்கு போட்டுருவோம் அப்படின்னு. அதுலேயும் இப்போ வந்து என்ன உடையுதுன்னா விஜய்க்கு போடுவோன்றது உடையுது. அதனால் நீங்கள் அந்த ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகிறதுல யார் பாதிப்பு இல்லாமல் இருக்காங்களோ அவங்க அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொன்னது அதிகமான ஓட்டு விஜய் ஆட்டிருந்து பிரிக்கிறாருன்னா திமுக தான் பிரிக்கிறார். அந்த பயம் திமுகவுக்கும் இருக்குது. அதை மறைப்பதற்கு தான் இந்த போலி கருத்து கணிப்புகள்லாம் வருது. எனக்கு என்னன்னு வருது. இப்போ கொங்கு மண்டலமும் வந்து அதிமுகவுடைய கோட்டை, அதே சென்னைன்றது திமுக கோட்டை, இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கும். இந்த தடவை கொங்கையும் டார்கெட் பண்ணது திமுக. அங்க எப்படியாவது ஒரு வெற்றியை பதிச்சிடணும், இந்த தேர்தலில் ரொம்ப வியூகம் வகுத்து செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு. கொங்கு மண்டலத்தின் தளபதினு யாரை சொன்னாரு? செந்தில் பாலாஜி தளபதி தானே அவரு. அவர் தொகுதியில் நிற்க முடியுது அவரால்? அவர் அங்கே போய் ஒரு வெற்றியை கொடுப்பாருன்றதுக்காக உருட்டு. அங்கே நின்னா தோற்றுருவார், கரூரில் நின்னா தோற்றுருவார். அதுக்காக வசதியாக அவர் இடம் மாறுறாரு. சரி, இடம் மாறுறீங்களா, அங்கே வேட்பாளர் யாருன்னு பார்த்து மாறணும்ல. அங்கே அம்மன் அர்ஜுன் வெயிட்டான வேட்பாளர். அதனால் கொங்கு மண்டலத்தின் தளபதியே அவருடைய கோட்டையை விட்டு ஓடுறாரு வெளியே. அப்புறம் எங்கே கொங்கு? அதனால் அங்கேயும் விஜய் ஃபேக்டரு, ஏடிஎம்கே ஃபேக்டர் அங்கே ஜாஸ்தி. அதனால் அங்கே வந்து அவங்க தோற்று நிற்கிறாங்க. விஜயபாஸ்கர் தோற்று போனாலும் அதே கரூரில் நிற்கிறாரு, அங்கே வேலை செஞ்சுருக்காரு. இவர் கரூரை விட்டு ஓடுறாரு.
சரி, கரூரை ஓரளவுக்கு செந்தில் பாலாஜி கட்டம் வச்சுட்டாரு. ஆமா ஆமா அங்க திமுகக்கான மாட வெற்றி மாளிகை இருக்கு. இப்போ போய் மாட மாளிகையும் கூட கோபுரமும் அப்படியே வீட்டில் இருக்கிறவங்க காலையில் அப்படியே ஒரு பாத்திரத்தை வெளியே நிட்டுனா தேனும் பாலும் அப்படியே ஓடும், அப்படியே அள்ளிக்கிட்டு அப்படியே வவல் பண்ணிட்டாரு. இப்போ அங்கே போயிருக்காரு. பயங்கரமான இது, நின்னா தோற்றுருவோன்னு தெரியும். அதனால் அங்கே போயிட்டு மாற்றி நிற்கிறாரு. தான் சொல்கிறேன், உருட்டுறதுக்கு திமுககாரங்கள்ட்ட தான் கற்றுக்கணும் எப்படி உருட்டுறதுன்றதை. அதே மாதிரி சென்னை கோட்டைன்னு சொன்னாங்கல்ல, அந்த கோட்டையிலே ஓட்ட விழுது. போன தடவை 16க்கு 16 அடித்தாங்க. இந்த தடவை பாருங்கள், டி நகர் புசி பிரிக்கிற ஓட்டுகளே போதும், சத்யா ஜெயிச்சிருவார். பொற்கொடி ஆம்ஸ்டாங்க ஈஸியாக ஜெயிப்பாங்க திருவிக்கா நகரில். ஒரு பெண்கள் மத்தியில் ஒரு பெண் வேட்பாளர் கணவனை இழந்திருக்காங்க அப்படின்ற அனுதாபம் இருக்குது. திமுக வந்து அந்த தாயகம் கவியை தூக்கிட்டு புது வேட்பாளர் கொண்டு வந்து அங்கே போட்டிருக்காங்க. அங்கே ஏற்கனவே கோஷ்டி பூசல் இருக்குது. சென்னை முழுவதுமே பல இடங்களில் கோஷ்டி பூசல் இருக்குது. இது அண்ணா நகரில் கார்த்தி நல்லா ஒர்க் பண்ணியிருந்தார், அவங்க தொகுதி அது. அங்கேருந்து தூக்கி அவர் வில்லிவாக்கம் போட்டாங்க. அப்போ எல்லா கட்சிக்காரனும் வில்லிவாக்கத்துக்கு போயிட்டான். ஏன்னா கார்த்தி அந்த அளவுக்கு கட்சிக்காரங்களை பார்த்துக்குவாங்க. எல்லாருக்கும் பைக் முதல் கொண்டு கொடுத்துருக்காரு. அப்போ அந்த விசுவாசம் எல்லாம் அங்கே போயிட்டான். சிற்றரசு தனியாக போய் மாட்டிக்கினார், வேலை செய்யறதுக்கு அங்கே ஆள் இல்லை. அங்கே இருக்கிற பெரும்பாலான சமூகம் கார்த்தி இதை சார்ந்தது, சிற்றரசு கிடையாது. அப்போ கோகுலேந்திரா பழைய வேட்பாளர். தாவேகா அங்கே நின்று வாக்குகளை பிரிப்பாங்க. எல்லா இடத்துலையுமே தாவேகாவுக்கு 15,000 20,000 வாக்குகள் பிரியும். அப்போ அந்த இதுலேயும் கோகுலேந்திராவுக்கு ஒரு பிரச்சனை இல்லாத தன்மை ஓடுது. 1000 விளக்கு எடுத்திங்கன்னா எழிலன் ஜெயிச்சாருன்னு நல்லவர், ஆனால் தொகுதி பக்கம் எட்டி பார்க்கலன்ற இது இருக்குது. திமுக கோட்டை தான், அதே அளவுக்கு 1000 அதிமுகவுக்கும் வேல்யூ இருக்குது. நிற்கிற கேண்டிடேட்டும் வெயிட்டான கேண்டிடேட்டு. அங்கே ஜேசிடி பிரபாகரன் தாவேக்காக நிற்கிறார். அதனால் அங்கேயும் மும்முனை போட்டி. இவர் ஜேசிடி பிரபாகரன் ஏதாவது பிரித்தாருன்னா இவங்க வளர்மதி அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இழுபறியில் போய்கிட்டு இருக்குது. சேப்பாக்கம் திருவள்ளுவனியே சிக்கல். அங்கே தாவேக்கா போனீங்களா நீங்கள்? அங்கே தொகுதி உதயநிதிக்கு சாதகமான சொல்லிட்டு இருந்தாங்க. சேப்பாக்கம் திருவள்ளுவனி வந்து நமக்கு சாதகமாக இருக்குன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அங்கே தாவேக்காவில் ஒரு இளைஞர் வழக்கறிஞர் நல்லா ஒர்க் பண்ணி வச்சுருக்காரு. தாவேக்காவுக்கு நல்ல வாக்குகள் அங்கே இருக்குது. இன்னொன்று எதிர்த்து நிற்கிறது அதிமுகவில் ஆதிராஜாராம், மீனவ மக்களுடைய பெரிய அளவில் ஒரு நன்மதிப்பு பெற்றவர். இதெல்லாம் மீறி உதயநிதி ஜெயிப்பார், ஆனால் போராடி ஜெயிக்கிற மாதிரி ஆகும். உதயநிதிக்கு போன தடவை கசாலிட்ட ஜெயித்த மாதிரிலாம் ரொம்ப எளிதான வெற்றியாக இருக்காது. அதே மாதிரி எழும்பூர் திமுகவுடைய கோட்டை, அங்கே இருந்த இவர் பரந்தாமனை தூக்கிட்டு தமிழன் பிரசன்னா, புன்னகை மன்னன் தமிழன் பிரசன்னா கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிறாங்க. அவர் சிரிச்சால ஓட்டு சிக்கலாகிடும். இப்போ அவர் அங்கே போடுறாரு. அங்கே ராஜ்மோகன் நிற்கிறார், அவரு நல்லா இறங்கி ஒர்க் பண்ணுறாரு. அங்கே எப்படி நீங்கள் போனீங்களா? ராஜ்மோகனுக்கும் ஓரளவுக்கு வேல்யூ இருக்குது. அப்போ எங்கே அதிகமாக தாவேக்கா பிரிக்குதோ அங்கே திமுகவுக்கு சிக்கலாகிடும். அப்போ இவர் பிரிக்கிறவுடைய விஷயங்கள், நம்ம இவர் அபிஷேக்னு ஒருத்தர் புது இளைஞர் நிற்கிறாரு, அவரு கூட ரெட்டையிலை கூட சாதகமாக போய் முடிஞ்சிடும். வேற என்ன தொகுதி? துறைமுகம். துறைமுகம் நாம் தமிழர் கட்சியில் ஒரு இஸ்லாமிய வேட்பாளரை போட்டிருக்காங்க. அவர் இஸ்லாமியர் வாக்குகளை பெரும்பாலும் பிரிக்கிறாராம். இது இல்லாமல் தாவேகா இஸ்லாமியர் வாக்குகளை பிரிக்கும் அங்கே. இது இல்லாமல் ஏடிஎம்கேல ராயபுரம் மனோ, அவர் அங்கே வட மாநில மக்கள் மத்தியில் பெரிய அளவில் அவருக்கு நல்ல ஒரு இது இருக்குது. அதனால் இந்த தடவை நல்லா மாட்டிக்கிட்டார் அங்கே சேகர் பாபு. அவர் ஜெயிக்கணும்னா கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்கணும், சொல்ல முடியாத முடிவு மாறக்கூட செய்யும். விருகம்பாக்கம் எடுத்துக்கிட்டோம்னா விருகை ரவி அங்கே பிரபலமான வேட்பாளர். சபரின்னு ஒருத்தர், இவருடைய டிரைவருடைய பையன் அங்கே தாவேக்கால, அவரும் ஓரளவுக்கு கணிசமான வாக்குகளை பிரிக்கிறார். அங்கே வந்து பிரபாகர் ராஜாவை மறுபடியும் போட்டிருக்காங்க. அப்போ பிரபாகர் ராஜா மேலே ஏற்கனவே பல சொந்த அந்தரங்க குற்றச்சாட்டுகள் பல உண்டு. தொகுதியிலையும் பெருசாக அவர் சோபிக்கலன்னு தெரியும். திமுக வாக்குன்னு உளுந்தால்தான் அங்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சபரி அங்கே வாக்குகளை பிரிக்கிறது அவருக்கு மைனஸாக போய் முடியும். சைதாப்பேட்டை செந்தமிழன் 2-3 தடவை நின்று அமைச்சராக இருந்திருக்காரு, தோற்று போயிருக்காரு. எல்லாம் மாசுக்கு முன்ன இருந்த அளவுக்கு பெரிய இது இல்லை. கட்சிக்குள்ளேயே பெரிய கெட்ட பேர் இருக்குது. பொதுமக்கள் மத்தியிலையும் திமுக மேலே கோபம் இருக்குது. இப்போ செந்தமிழன் நல்லா எஃபர்ட் எடுத்தார்னா அமமுக அதிமுக ஓட்டு ப்ளஸ் தாவேகா பிரிக்கிற வாக்குகள். அங்கே அருள் பிரகாசன் ஒருத்தர் நிற்கிறார், தாவேகாவுடைய மாநில நிர்வாகி. இந்த எல்லாம் சேர்ந்த இந்த ஃபேக்டரு இந்த தடவை செந்தமிழனுக்கு சாதகமாக போகுதுன்றாங்க. வேளச்சேரி அசன் மௌலானாக்கு ஏற்கனவே தொகுதியில் நல்ல பேர், கொடுக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. அதை மீறி தான் அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனால் வேளச்சேரி பார்லிமெண்ட்டு தேர்தல்லையே அங்கே இது என்டிஏ ஜெயிச்சிச்சு. வேளச்சேரியை மயிலாப்பூரம் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. வேளச்சேரி டி நகர் இதெல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. அதனால் இந்த தடவை ஈஸியாக வேளச்சேரியை அசோக்கு அதிமுக பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே கோட்டையில் விழுற ஓட்டைகள்னு சொல்லலாம்.
அது மீறி சேப்பாக்கம், திருவள்ளினி, கொளத்தூர், வில்லிவாக்கம் வந்து இதுதான் டைலமா தான். கார்த்தியா, ஆதவான். பெரம்பூர் விஜய் தான், அதில் மாற்றம் இல்லை. ஒர்க்கே பண்ணலாங்க அவங்க, யாருமே காணோம். இருந்தாலும் விஜய்க்கு தான்ன்றது ஃபேக்ட்ரு அங்கே. ஏன்னா கிறிஸ்தவ மக்கள் அதிகம், சாதாரண அடிப்படையில் இருக்கிற உழைப்பாளி மக்கள் அங்கே அதிகம் இருக்கிறது. குடிசை பகுதி மக்கள், சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க, ரொம்ப மிடில் கிளாஸ் கீழே இருக்கவங்க அதிகம். நீங்கள் அவங்க மத்தியிலாம் விஜய்க்கு இன்னொன்று விஜயை நம்ம தொகுதி நிற்கிறாரு போடணுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அது எல்லாம் சேர்ந்து விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் தாவேகா ஒரு தொகுதியை சென்னையில் கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது. விட்டால் ஆதவ் அடிக்கலாம். ஆனால் ஆதவ் அடிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவங்க கட்சியிலே பேசுகிறார் ஒரு தலைவர், ஆதவெல்லாம் ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு. ஏன்னா 2 பேருமே பெரும் ஏழைகள், அரிய வகை ஏழைகள். அதனால் அவங்க வண்டி இழுத்து பூக்கடை வச்சு மளிகை கடைலாம் வச்சு உண்டியலில் காசு போட்டு சேர்த்த காசு செலவு பண்ணுவாங்க. அதனால் அங்கே கொஞ்சம் போட்டி கடுமையாக இருக்கும். இப்போ தொகுதி மக்கள் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க. அதனால் வில்லிவாக்கம் அந்த இது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 தொகுதிகளில் ஒரு 16ல் மேக்ஸிமம் 50%க்கு மேலே ஏடிஎம்கே கெயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 50 to 80% கூட நான் சொல்லலாம். 50% வச்சுக்கலாம். இதான் நிலமை. தாவேக்க வெறும் ஓட்டுகளை மட்டும் தான் பிரிக்குமா, இல்லை தொகுதிகள் அடிப்படையில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? 30,000 40,000 ஓட்டு வாங்கினா கூட தொகுதியில் ஜெயிக்க முடியாது. அப்போ 20,000 25,000 15,000 இப்படி வாங்குவாங்க. டோட்டலாக ஓவரால் பார்த்தா ஒரு 20,000 சராசரின்ற வாங்கினாங்கன்னா அது வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது, எங்கே சீட்டாக கன்வெர்ட் ஆகாது. எங்கே கன்வெர்ட் ஆகும்னா விஜய் கன்வெர்ட் ஆகும். திருச்சியிலேயே விஜயும் அந்த இவருமே டஃப்பாக இருக்கும். 2 பேரும் ஒரே சமூகம், ஒரே மதம். இன்றைக்கி வந்து பெரிய இந்த தலைவர்லாம் கிடையாது. இருந்தாலும் அந்த சமூக மக்கள்கிட்ட இது விஜய் நிற்கும் போது அந்த ஃபேக்டர் ஒர்க் ஆகும். இப்போ இவங்க 2 பேரும் சண்டை போட்டு பிரிச்சினாங்கன்னா 3வது நிற்கிறவங்க ஈஸியாக அடிச்சுட்டு வந்துடலாம்ல. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் திருச்சியில் அதிமுக வேட்பாளருக்கு அமையும், திருச்சி கிழக்கில். அதனால் எப்படி போகும்னு தெரியாதாங்க, விஜய் ஜெயிக்கலாம். அதனால் இதுதான் நிலமை. அடுத்தடுத்த நாளில் பார்ப்போம். தொடர்ந்து பல்வேறு அரசியல் தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.